Hi friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கும் மேலே ஆயாச்சு. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச்க்கான வீடியோ தான் நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் டீம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் இருந்த ரீசனுக்காக நம்மளால் நிறைய மேட்சஸ் வந்து கவர் பண்ண முடியல. குறிப்பாக 100 பால் டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே கவர் பண்ண மாட்டோம். ஸோ மற்ற இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ் சவுத் வர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஒரு T20 சீரீஸ் போச்சு. ஸோ இது எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது. கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நம்மளால் வீடியோஸ் கொடுக்க முடியாத சமயத்தில் டெலகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருந்து உங்களுக்கு டீம்ஸ் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுக்கோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 3 T20 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 மேட்சஸ் வந்து ஆஸ்திரேலியா, ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டேடியம், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரிஸ்போன், மெல்போர்ன், இந்த மாதிரி பெர்த்து, அடிலேட் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் நடக்காமல் சின்ன சின்ன ஸ்டேடியம்ஸில் இந்த மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன கிரவுண்ட்ஸில் அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அதை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்லி ஸ்டேடியம் கிரைன்ஸில் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் T20 நடந்த சேம் கிரவுண்டு தான், சின்ன கிரவுண்டு. ஸோ கேலரிஸ் எதுவுமே இருக்காது. கிரவுண்டோட இமேஜ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து 19th ஆகஸ்ட் காலையில் 10 மணிக்கு இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹெட்வெயிட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 7 டைம்ஸ் வந்து ஓடிஐ கிரிக்கெட் வந்து இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக வந்து பார்க்கப்படுது. கடைசி 5 வருஷத்துலேயே ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இது ரெண்டுமே ஓடிஐக்கு பேர் போன டீம்ஸு. ஸோ இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா மொத்தத்தில் 7 மேட்சஸ் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. 3 மேட்சஸ் ஆஸ்திரேலியாவும் 4 மேட்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே 110 மேட்சஸ் வந்து 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 55 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி ஹெட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் நல்ல பாயிண்ட்ஸோட அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிச் ரிப்போர்ட், இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு இனிஷியலாக நல்ல ஆஃபர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு ரன்ஸ் ஆகாமல் இருக்குமா ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நல்ல ரன்ஸ் வந்து வரும். ஒரு சேசிங் விக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 189 அப்படிங்கிறது ஒரு 5 மேட்ச் இது வரைக்கும் இந்த நடந்திருக்கு. அதை வச்சு ஒரு ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்கோராக வச்சுருக்காங்க. பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு 260+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நியூ பால் பொறுத்த வரைக்கும். அதுலேயும் 2வதாக பவுலிங் பண்ணும்போது நியூ பால் வந்து நல்லாவே பேட்டுக்கு வந்து ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற ரீசனுக்காக செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸில் ஒரு 50-50 ஆப்ஷனில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டோட ஒரு இமேஜ். ஸோ 2 கேலரி மட்டும்தான் இருக்கும், அதுவுமே பின்னாடி இருக்கிற ரீசனுக்காக. ஸோ இந்த கிரவுண்டில் ஸ்விங் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். காற்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாக வீசுகிற ரீசனுக்காக நார்மலாக ஒரு பவுலர்ஸ் வந்து எந்த எஃபெக்டும் பண்ணாமலே பால் வந்து நல்லாவே உள்ளே வெளியேன்னு சொல்லி மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிரவுண்டோட அதிகபட்ச பவுண்டரி டைமென்ஷன்ஸே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மிட் விக்கெட்டே 76 மீட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ T20ல் அதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தவிர்த்து அந்த கிரவுண்டில் இடமும் இல்லை. எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம்ஸ் வந்துட்டு இந்த கிரவுண்டில் மொத்தமாகவே 5 மேட்சஸ் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. மேலே சொன்ன மாதிரியே 189 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்கோர். ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 267க்கு 5 அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. லோ ஸ்கோர் வந்து நியூசிலாந்து 82க்கு இந்த கிரவுண்டில் 2022ல் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் 200க்கு கீழே 3 முறை, 200லேருந்து 249க்குள்ளே 1 முறை, 299க்குள்ளே 250லேருந்து 299க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 1 முறை, 300க்கு மேலே இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் அடிக்கப்படலை அப்படிங்கிறது தெரிய வருது. எது எப்படியோ ஒரு 260 to 280 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ குறிப்பாக இந்த கிரவுண்டில் வச்சு நடக்கக்கூடிய மேட்சஸ் ஏர்லி மார்னிங் இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகும் பாஸ்ட் இயர்ஸ்லாம். ஸோ இப்போ கொஞ்சம் லேட்டராக 10 AM அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிளேயிங்கில் வந்து பார்த்துடலாம். ப்ளஸ் பிளேயர்ஸோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே டெப்த்தாக பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங் மிச்சல் மாஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மிச்சல் மாஸ் கேப்டன்சி பண்ண போகிறாரு. கேமரன் கிரீன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னஸ் லபுஷின், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, ஆரன் ஹார்டி, பென் வாஷூஷ் அண்ட் சேவியர் பாட்லெட், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசல்வுட். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் ஒரு 3-2 ஓடி சீரிஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் கிட்டத்தட்ட 87, 93, 87 இந்த மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த பர்டிகுலர் மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு நடந்த சீரீஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வச்சு இந்த 2 டீமும் ப்ளே பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இதில் நியூ பால் யாரெல்லாம் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேசல்வுட் வந்து கண்டிப்பாக ஒரு எண்டில் ஃபஸ்ட் நியூ பால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் கூட பாட்லெட் போல் பண்ணுவாரா டுவாஷிஷ்? ஆனால் நான் பர்சனலி பென் டுவாஷிஷ் தான். ஏன்னா இனிஷியல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக பென் டுவாஷிஷ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 8 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த 2 பிளேயர்ஸும் பவுலிங் ஸ்பெல் போடுவாங்க. அதுக்கப்புறம் சேவியர் பாட்லெட், தென் ஆரன் ஹார்டி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் சம்மோஸ் வந்து ஆஸ்திரேலியன் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. கேம் கிரீன் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ குறையுது அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பேட்ஸ்மேன்ஸ்லேருந்து டெப்த்தாக நம்ம யாரெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிச்சல் மாஸ் T20 தொடர்ந்து ஒன் டேலையும் கேப்டன்சி எடுத்திருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனல் அகெயின்ஸ்ட் இந்தியாவோட ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆன ரீசனுக்காக அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா மிச் மாஸ்ட்டை கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக பார்த்துடலாம், ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா சூஸ் டு பவுல் தான் சொல்ல போகிறாங்க. சேஸுக்கு இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக அதுவும் பார்க்கப்படுது. ப்ளஸ் மிச்சல் மாஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்காக 20 முறை டாஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் 20 முறையுமே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் டு பவுல் தான் சொல்லியிருக்காருங்கிறதும் ரீசெண்டாக கிடைச்சக்கூடிய ஒரு ஸ்டாட்ஸாக பார்க்கப்படுது. தென் டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு கூட ஓப்பன் பண்ணுறாரு. பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டோட அந்த ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக 3 செஞ்சுரி 12 50s கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. போத் இன்னிங்ஸுமே வந்து டிராவிஸ் ஹெட் பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்டில் டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போனன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு யாராவது இருக்காங்களான்னா ஸ்லைட்லி ககிசோரை விட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரபடா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஹெட்டிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது. மிச்சல் மாஸ் ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணக்கூடியவங்க இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து செகண்டாக பேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா மிச்சல் மாஸ் கூட கம்பேர் பண்ணல ஹெட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. தென் கேம் கிரீன் ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஓடிஎஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு முறை 5 விக்கெட் ஆல் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே 2022 எடுத்திருந்தார். பட் அதை தவிர்த்து இது வரைக்கும் அவர் ஓடி கிரிக்கெட்டில் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. T20 சீரீஸுமே பெருசாக போகலை அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கிரீனோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்லாம் தான் இருக்குது. அவர் கூட கம்பேர் பண்ணும்போது மார்னஸ் லபுஷின், அலெக்ஸ் கேரி, தென் ஆரன் ஹார்டி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிய வராங்க. ஏன்னா க்ரீன் வந்து அன்ஃபிட் பவுலிங்கில், ஸோ கண்டிப்பாக பவுல் பண்ண மாட்டார். ஆரன் ஹார்டி இது வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவர்ஸ் வகையில் நம்ம பார்க்கும்போது கூட ஒரு 7 to 8 ஓவர்ஸ் வரைக்கும் ஆரன் ஹார்டி பவுல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. டவுன் தி ஆர்டர் பேட்டிங் வராரு. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேட்டிங்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஹார்டி பெஸ்ட் பிக்கு கம்பேரிட்டிவ்லி கேம் கிரீன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மார்னஸ் லபுஷின் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஹெட் ஹிட்டில் 51 அவரோட பேட்டிங் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் எய்தர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு GL மஸ்ட்டாக பிக் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணலை. சாம்பியன்ஸ் ட்ராஃபி சூப்பராக போயிருந்தது. ஸோ நல்லா ஆடி இருந்தார் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் இவர் ஸ்ட்ரகிள் ஆவார். குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை இவர் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட மாட்டார் அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட் ஒரு 1 or 2 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். குறிப்பாக மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜடேஜா பாலில் செமிஃபைனலில் எவ்வளோ ஈஸியாக வந்தவொடனே கேட்ச் கொடுத்துட்டு போவாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்போனன்ஸில் கேஷவ் மகராஜ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ ஓடிஐ கிரிக்கெட்டில் ரேங்க்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3ல் இருக்கார். ஸோ பவுலிங் கேட்டகரியில் ஓடிஐ கிரிக்கெட்டில் 3rd பொசிஷனில் இருக்கார் கேஷவ் மகராஜ்.
ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷவ் நம்ம ட்ரை பண்ணணும். இங்கிலீஷ் லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் 50-50 ஆப்ஷனில் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. அலெக்ஸ் கேரி உங்களுக்கு மஸ்ட் பிக். ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுங்கள். இதில் மிச்சல் மார்ஷ்க்கு அடுத்தபடியே இந்த பர்டிகுலர் டீமில் ஓடிஐ கிரிக்கெட்டில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி தான். இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் ஆடிருக்காரு. 83, 85 அண்ட் 41 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்ச கிரவுண்டும் கூட. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இவரும் இங்கிலீஷும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொண்டு வந்திருந்தாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ அலெக்ஸ் கேரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல்ல 2வது பேட்டிங் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆரன் ஹார்டி கிராண்ட் லீக் பிக். நீங்கள் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக் நான் பிக் பண்ண போகிறோம் ப்ரோ, எனக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு 8 to 7 ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வேணும் அப்படின்னா 2 டீமில் கம்பேர் பண்ணும்போது அங்கே வியான் மில்டர் இருக்காரு. வியான் மில்டரை விட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஆரன் ஹார்டிக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ பென் வாஷிஷ் ஒரு குவாலிட்டியான பேஸ் பவுலர். சேவியர் பாட்லெட்டும் சிமிலர் தான். ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஸ்டாட்ஸும் சூப்பராக இருந்திருக்கு அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங்கில். இந்த கிரவுண்டில் செகண்ட் பவுலிங் ஸ்லைட்லி ஒரு ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஹேசல்வுட் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணக்கூடிய பிளேயர் தான். T20 ஃபார்மேட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் ஓடிஐ ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 3 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பாக ஹேசல்வுட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஜாம்பா பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிற 2வது பவுலிங் பண்ண போகிறாங்கன்னா மட்டும் உங்களோட டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ஜிஎல் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னிங்ஸ் வைஸாக பிரிக்கும் போது ஜாம்பா வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி பிக்காக தெரிய வருவார் செகண்ட் பவுலிங்கில். சேவியர் பாட்லெட் ஆர் பென் வாஷிஷ் இந்த 2 பிளேஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பென் வாஷிஷ் வந்து நிறைய ஸ்லோயர் ரன்ஸ் பவுல் பண்ணுவார், டெத்தில் விக்கெட் எடுப்பார், ப்ளஸ் பேட்டிங்கும் அவரால் ஆடி கொடுக்க முடியும். சேவியர் பாட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லென்த்து இனிஷியல் ஸ்விங் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ கேப்டன் மிச்சல் மார்ஷ் கையில் தான் இருக்குது. பாட்லெட்டும் அண்டு ஹேசல்வுட்டும் நியூ பால் பவுல் பண்ண போகிறாங்களா இல்லை ஹேசல்வுட்டும் பென் வாஷிஷும் நியூ பால் பவுல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா பென் வாஷிஷ் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த 2 பவுலர்ஸும் பவுலிங் ஆப்ஷன்ஸில் ஒரு பெஸ்ட்டாக தெரிய வராங்க. சரி ஓகே, இப்போ ஆஸ்திரேலியா டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு, இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஹெட் வந்து நான் மஸ்ட் பிக்காக சொல்லுவேன். அண்ட் மார்னஷ் லபுஷேன், அலெக்ஸ் கேரி, பென் வாஷிஷ், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசல்வுட். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் மிச்சல் மார்ஷ் 7th ஆப்ஷனாக பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போக போகிறோம். ரயன் ரிக்கெல்டன், டெம்பா பவுமா ஸ்ட்ரைட்டாகவே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப்பை அடித்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா கையில் கொடுத்துட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியா கூட ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு கேப்டனாக உள்ளே வராரு. மேத்யூ பிரிட்ஸ்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி சூப்பராக போயிருந்தது, ஒரு 50 ஓவர் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஐடன் மார்க்ரம், டிஸ்டன் ஸ்டப்ஸ், டெவால் ப்ரீவிஸ், வியான் மில்டர் அண்ட் கேஷவ் மகராஜ், ககிசோ ரபடா, லுங்கி எங்கிடி, நன்றே பர்கர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஃபுல் 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ப்ளஸ் நியூ பால் பவுலர்ஸ் யாருங்கிறத பார்த்துடலாம். ககிசோ ரபடா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸில் லுங்கி இங்கிடி நான் வந்து பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் ஆர்மர் அப்படிங்கிற ரீசனுக்காக நன்றே பர்கர்கிட்ட போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அங்கே எப்படி பென் வாஷிஷோ அதே மாதிரி இங்கே நன்றே பர்கர் வந்து தெரிய வராரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் தான். ஸோ இந்த கிரவுண்டில் இனிஷியல் மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். நன்றே பர்கருக்கு நியூ பால் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகும். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ப்ளே பண்ணும்போது நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். இவர் எந்த அளவுக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பால்ஸ் வந்து நல்லா மூவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் 10 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ககிசோ ரபடா அண்ட் கேஷவ் மகராஜ், லுங்கி இங்கிடி இந்த 3 பவுலர்ஸும் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதிக ப்ரியாரிட்டி யாருக்கு போகும் அப்படின்னா நன்றே பர்கருக்கு ஒரு 8 ஓவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. தென் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஐடன் மார்க்ரம் வந்து சம் ஓவர்ஸ் போல் பண்ணலாம். இவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வியான் மில்டர். ஸோ இந்த 6 பவுலர்ஸ் தான் இந்த 50 ஓவர்ஸை ஷேர் பண்ண போகிறாங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆஸ்திரேலியா டீமில் யாரெல்லாம் 10 ஓவர்ஸ் போடுவாங்கிறத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேசல்வுட், 2வது ஜாம்பா, 3வது பென் வாஷிஷ், 4வது பாட்லெட், 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஆரன் ஹார்டி தான் அந்த ஒரு 5th பவுலிங் ஆப்ஷனில் இருக்கார். இதை தவிர்த்து அவங்க ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மார்னஷ் லபுஷேன் கிட்டத்தட்ட பவுலிங்கில் மட்டுமே விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனெலாம் வந்திருந்தார் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன். சம்திங் 300+ சேஸில்
இவர் டெத்தில் 48வது ஓவர் போல் பண்ணி 2 விக்கெட் கிட்ட எடுப்பார் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ பேட்டிங் ஸ்லாட்குள்ளே போகலாம். ரயான் ரிக்கெல்டன் அண்ட் டெம்பா பவுமா 2 பிளேயர்ஸில் ரிக்கெல்டன் பெருசாக அமையலை T20 சீரீஸு. ஸோ அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நாக்ஸ் எதுவும் ஆடலை. ஓடிஐ ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ஸில் ஜாஸ் ஹேசல்வுட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் குவாலிட்டியாக போல் பண்ணுவார். நியூ பால் நல்லாவே உள்ளே வரும். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிக்கெல்டன் ஸ்லைட்லி ஒரு ரிஸ்கி பிக்காக தான் தெரிய வராரு. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ரேராக 2வது பேட்டிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இதை தவிர்த்து டெம்பா பவுமா உங்களுக்கு போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. 2 இன்னிங்ஸுமே மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட GL டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான VCயாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இருப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் பிரீட்ஸ்கி ஓப்பன் பண்ணுறாரா ரிக்கெல்டன் கூட, இல்லை பவுமா தான் பண்ணுறாராங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவுமா ODI கிரிக்கெட்டில் 1 டவுன் தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது ஆஃப்டர் லைனப் வந்து நமக்கு தெரிய வந்துடும் எந்த ஆர்டர் அப்படின்ட்டு. ஸோ 1 டவுன் வந்தார்னா பவுமா இன்னும் எஃபெக்டிவாக இருப்பார். ஓப்பனிங் வந்தார்னா ஓரளவுக்கு 50-50 ஆப்ஷனுங்கிறது நமக்கு தெரிய வருது. மேத்யூ பிரீட்ஸ்கி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், நியூசிலாந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாலாம் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி அதிலே ஒரு 50 அடிச்சிருவார் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்லேயே. ஸோ அதே ஃபார்மேட்டில் ஆஸ்திரேலியாவோட ஹோம் கிரவுண்டில் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அடிக்க முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு GL பிக்காக தெரிய வராரு. செகண்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எய்டன் மார்க்ரம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 41 அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. இவருக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. ஆப்போனன்ட்ஸில் யாருமே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இல்லை. கூப்பர் கன்னலி ஸ்குவாடில் இருக்கார். பட் பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எய்டன் மார்க்ரம் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ரீசன்க்காக ஸ்மால் லீக் VCயாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் 3 மெம்பர் 4 மெம்பர் கான்டெஸ்ட் ஆடுறீங்கன்னா ரிஸ்க் எடுத்து VC மார்க்ரம்கிட்ட போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு ODI கிரிக்கெட்டில் பெரிய நம்பர்ஸ் இல்லை. டெவால் பிரீவிஸ் வந்து ரீசெண்டாக சூப்பராக ஆடிட்டுருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். CSK மேனேஜ்மெண்ட் அவர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கிரிக்கெட்டோட ஒரு ப்ரெஷரே குறைஞ்சிட்டு உள்ளே வந்தார்னாலே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாரு. மெரிட் ஆஃப் தி பால் ஆடுறாரு. நிறைய பால்ஸை பவுண்ட்ரிஸ்க்கு அடிக்கிறார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டியோட பவுலிங்கில் 4 சிக்ஸஸ் தொடர்ந்து அடிச்சிருந்தாருங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவர் எவ்வளோ லேட்டாக வராரோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ப்ளஸ்ஸு. ஒரு லாஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ்லாம் வந்தார் அப்படின்னா டீமோட ஸ்கோரை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான டேலண்ட் வந்து இவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிரீவிஸ் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஸ்டப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிரீவிஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா வியான் மில்டர். ஸோ ரீசெண்டாக 367 ரன் நாட் அவுட்டு ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக ஆடி இருந்தார். கேப்டன்சியும் பண்ணியிருந்தார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் 70% பிக் பண்ணியிருக்காங்க. 70%க்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆக போகுது. எய்டன் மார்க்கரமாக இருக்கட்டும், மல்டராக இருக்கட்டும், அந்த 10th ஓவரை ஷேர் பண்ண போகிறாங்க. ரெண்டே பர்கர்லேருந்து இந்த 4 பவுலர்ஸ்க்கு தான் அதிக ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக மல்டரோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து குறையுது. ப்ளஸ் பேட்டிங் டவுன் தி ஆர்டர் ஆடுவார். பட் இவர் கூட கம்பேர் பண்ணும்போது கார்வின் போஷ் வந்து கிட்டத்தட்ட T20 கிரிக்கெட்டில் ஒரு செம ஃபார்மில் இருந்திருக்காரு. எல்லா மேட்சுமே எப்போலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விக்கெட் தேவையோ அப்போலாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரை உள்ளே கொண்டு வருவாங்களா இந்த பர்டிகுலர் ODI சீரீஸ்க்குள்ளே, ODI கேப் மேடன் கேப் வாங்குவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எது எப்படியும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மல்டர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மட்டும் ரேராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கேஷவ் மகராஜ் செகண்டாக பவுல் பண்ணும்போது இவரோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஓவரால் கிரிக்கெட்லேயே 2வது பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நல்லா பவுல் பண்ணுவார். இந்த பிச்சுமே செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்படிங்கிற ரீசனுக்காக செகண்ட் பவுலிங் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரபடா, லுங்கிங்கிடி இந்த 2 பவுலர்ஸ்க்குமே சிமிலரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நியூ பால் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. அதில் ரபடாக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக இருந்திருக்கு. லுங்கிங்கிடிக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிகமாக இருந்திருக்கு. இந்த கம்பேரிட்டிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா லுங்கிங்கிடியும், 2வது பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரபடாக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நன்றே பர்கர் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தான் இருப்பார். பட் நீங்கள் ரேராக போகிறவங்க போங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மெகாஜியல் ட்ரை பண்ணக்கூடியவங்க, லேக்ஸ் கணக்கில் இருக்கக்கூடிய இதில் ட்ரை பண்ணக்கூடியவங்க மட்டும் ஃபஸ்ட்டு பவுலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1, 2, 3 இந்த 3 பவுலர்ஸே பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்தலாம். டெம்பா பவுமா, ஸோ எய்டன் மார்க்ரம், டெவால் பிரீவிஸ், கேஷவ் மகராஜ், ரபடா, லுங்கிங்கிடி இந்த 6 பிளேஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ். ப்ளஸ் 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து
கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ப்ரீட்ஸ்கி 8% 9% பிக் பண்ணியிருக்காங்க. ப்ரீட்ஸ்கி கிட்ட நான் போகிறேன். இப்போ ஜிஎல் டிஃபரன்ஷியல் பிக்கில் 2 டீம்லேயுமே உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, மார்னஸ் லபுஷின் அண்ட் சேவியர் பாட்லெட் இந்த 3 பிளேயர்ஸுமே கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸ் தான் நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக சேவியர் பாட்லெட் இது வரைக்கும் 2 ஓடி கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்மே 4 விக்கெட் ஆல் பார்த்திங்க அப்படின்னா தூக்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா, கேஷவ் மகராஜ், டெவால் பிரீவிஸ் இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணக்கூடியவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் டிராவிஸ் ஹெட், மிச்சில் மாஸ், எய்டன் மார்க்ரம் அண்ட் வியான் மல்டர் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் கேப்டன் ஆப்ஷனில் எய்டன் மார்க்ரம் தான் உங்களுக்கு கொடுப்பேன். தென் வைஸ் கேப்டனில் டிராவிஸ் ஹெட் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கியில் பார்த்திங்க அப்படின்னா ரபடா, ஹேசல்வுட், அலெக்ஸ் கேரி, மார்னஸ் லபுஷின், டெம்பா பவுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரபடா 2வது போலிங் பண்ணும்போது, ஹேசல்வுட் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது நீங்கள் சிவிசி பிக் பண்ணிக்கலாம். அலெக்ஸ் கேரி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விசி, மார்னஸ் லபுஷின் போத் இன்னிங்ஸுமே சிவிசி பெஸ்ட் பிக்காக இருப்பார். டெம்பா பவுமா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பாஸ்னா தெரிய வராரு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வந்து ஒரு பேஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் அலெக்ஸ் கேரி மட்டுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம். ஸோ மிச்சில் மாஸ், டெம்பா பவுமா, டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லபுஷின், டெவால் பிரீவிஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். அதில் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். தென் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம் பிக் பண்ணி அவருக்கு கேப்டன் கொடுத்துருக்கோம். பவுலர்ஸில் ஹேசல்வுட், ஜாம்பா, கேஷவ் மகராஜ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ககிசோ ரபடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா நீங்கள் வந்து பென் வாஷிஷோ, சேவியர் பாட்லெட்டையும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ண போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற பட்சத்தில் இதில் லுங்கி இங்கிடியை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். இன்னிங்ஸை பொறுத்து அது வந்து மாறும். அதை நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். எப்படி அப்படின்னா ஆஃப்டர் லைன் அப் இப்போ டாஸ் போட்டாங்க, இதுதான் பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மேட்ச் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நம்ம வந்து கிராண்ட் லீக்குக்கான எந்தெந்த பிளேஸ் பிக் பண்ணலாம்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் வந்து 2 டீம்ஸ்லையும் கொடுப்போம். ப்ளஸ் 4 கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மால் லீக் டீம் ஒன்று ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.